வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீமான் விசஸ் விஜய் மாநாடு நடந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பெரிய கிளம்ஸு பிரச்சனையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. சீமானுக்கும் விஜய்க்கும் மீன்ஸ் கருத்து ரீதியான மோதல்கள் ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டுருக்கு. அவர் விஜய் மாநாட்டில் பேசின என்னென்னன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும், என்னென்ன விஷயங்கள் பேசினார்னு தெரியும். அது எதெல்லாம் குறிப்பாக நாம் தமிழரை ரொம்ப பாதிச்சுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த புள்ளி விவரம் புலியால நம்ம கதற போகிறதும் இல்லை. இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு கோட்ஸ் மேலே கோட்ஸை சொல்லிக்கிட்டு ஏதோ MP3 ஆடியோவை ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போகிறதும் இல்லை. இங்கே ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை. அதுக்காக மொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போகிறதும் இல்லை. இங்கே ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளில் 10ஓட 11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்கே வரல ப்ரோ. அதுக்கப்புறம் சீமான் போட்ட கூட்டத்திலையும் விஜய் ரொம்ப தாக்கி பேசியிருக்கிறாரு. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் தம்பி வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங், இட்ஸ் வெரி ராங். இங்கே வா, ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடித்து செத்து போயிடுவா பார்த்துக்க. மாநாட்டை தொடர்ந்து இவர் ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறாரு தமிழ்நாடு நாள் அன்னைக்கு. அன்னைக்கு சீமான் விஜயை ரொம்ப தாக்கி பேசியிருக்கிறாரு. ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடிபட்டு செத்து போயிடுவேன், அப்புறம் அறிவுகட்ட முட்டாப்பைய மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறாரு. அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதை தொடர்ந்து அடுத்த வந்த ப்ரெஸ் மீட்லேயும் சரி, பல விஷயங்களில் அவர் ரொம்ப எதிர்மறையான கருத்துக்கள், ரொம்ப அவர்கள் தாக்கி பேசுகிற ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது சமூக வலைதளத்தில் டிவிகே தொண்டர்களும் நாம் தமிழர் தொண்டர்களும் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் வசைபாடுகிறதையும் ஒருத்தர் கலாச்சிக்கிறதையும், இவருடைய கருத்தை அவர் இது பண்ணுறது, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஆக்டிவாகவே இருந்தாங்க ரெண்டு பேருமேன்னு சொல்லலாம். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா பனையூர் விஜயோடைய அலுவலகத்தில், கட்சி அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடக்குது, நிர்வாகிகள் கூட்டம். அதில் விஜய் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கி தான் தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு, 26 தீர்மானங்கள் அன்றைக்கி போடப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. அதில் குறிப்பாக விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, யார் என்ன சமூக வலைத்தளங்களில் எவ்வளோ தாக்கி பேசியிருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க, அதை அப்படியே கடந்து போயிடுங்க, அதுதான் நல்லது. நம்ம யாரையும் வசைபாடுறதுக்கோ திட்டுறதுக்கோ வரல, ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு வரோம். அதனால் இதெல்லாம் இந்த விஷயங்களெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்ததாக, ஒரு அறிவுறுத்தலை கொடுத்ததாக நம்மளுக்கு தகவல் வருது. ஏன்னா மாநாட்டிலே அவர் அறிவித்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டீசென்ட் பாலிடிக்ஸை கையில் எடுக்கணும். டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் அப்ரோச் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம யாரையும் திட்டத்துக்கோ ஒருத்தர் குறித்து பேசுகிறதுக்கோ நம்ம இந்த விஷயங்கள் நம்ம அரசியலுக்குள்ளே வரல அப்படின்றத அவர் தொண்டர்களுக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இங்கே யார் பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரல. இங்கே தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அதுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வரவே இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையாக இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையாக இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஆனால் அது டீப்பாக இருக்குங்கிறத மட்டும் இப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம்.
அதே தான் அன்னைக்கு நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலையும் வந்து விஜய் சொல்லியிருக்கிறாரு. யாரை பற்றியும் வந்து யாரை பற்றியுமே வந்து அவதூறு பரப்புறதோ இல்லை யாருக்கும் யாரோ நம்மளை பற்றி அவதூறு பேசினாலும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதோ வேண்டாம், நம்ம கட்சி பணிகளை பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய அஃபிஷியல் பேஜ்லேருந்து சீமான் அண்ணனுக்கு வாழ்த்து வருது. அதை தொடர்ந்து வந்து பல கேள்விகளும் பல பேச்சுகளும் நடக்குது, நம்ம பார்க்க முடியுது. என்னென்னா வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து விஜயை வந்து திட்டி பேசின இடத்துல அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாகரிகமான அரசியல் அவர் கையில் எடுக்கிறன்றதுல இதுலேருந்து தெரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து சீமான் தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாக வரல. அப்படி இருந்தாலுமே வந்து ஏன்னா வந்து வாழ்த்துக்குரியவர்களுக்கு நன்றி அப்படின்ற ஒரு பதிவை வந்து இன்றைக்கி இரவு போட்டிருக்காரா அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்த வரைக்கும், இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு தெரியலை. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்புக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து திமுக அதிமுக இவற்றை திராவிடங்கள் அல்லாத கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகம் அதில் ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி விசிகா இருக்குது, பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள்லாம் வந்து ஒரு இரண்டாம் நிலை கட்சியிலே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து பெருசாக அதிகாரத்தையே வந்து யாருமே சுவைக்கலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளேயே வந்து பெருசாக வந்து ஒரு பிரிவினையும் ஒரு மோதல்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த ரெண்டு கட்சிகளுக்கும், திராவிட கட்சிகள் அதாவது அதிமுக திமுகவுக்கு தான் வந்து பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. மாநாட்டில் வந்து குறிப்பாக விஜய் பேசுனது வந்து பாஜகவையும் திமுகவையும் தான். பிளவுவாத அரசியல் செய்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. இங்க ஒரு கூட்டம் கொஞ்ச காலமா ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு, ஆனால் இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்டு டீலிங்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? ஆனால் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசிகாவும் நாம் தமிழர் மட்டும்தான். அப்போது வந்து எப்படி இதை பார்க்க முடியுது அப்படின்னா வந்து யாரை முக்கியமான எதிரியாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற, ஏன்னா இவங்க விசிகாவை விட நாம் தமிழருக்கு முக்கியமான எதிரி திமுக. அப்போ திமுகவை எதிர்த்து ஒரு ஆள் வரும்போது அதை வந்து நம்ம கையகப்படுத்துறது தானே கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை பேசிக்கிறதோ எதிர்வாதங்கள் பேசிக்கிறதோ வந்து நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு வாழ்த்து இந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதன் பிறகு திரும்பவும் விஜயும் ஒரே மேடையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறாங்கன்ற தகவல் நம்மளுக்கு வருது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 95% உறுதியாயிடுச்சு அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா ஒன்று வந்து விகடனில் நடக்க போகுது. அதில் ரொம்ப நாளாக வந்து விசிகா கலந்துக்கிறாங்க. முதல்வர் கொடுக்க அதை வந்து விசிகான் தலைவர் திருமாவளவன் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்றது தான் அந்த நிகழ்ச்சியோடைய கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ரீசன்ட் டைமில் பார்த்திங்கன்னா வந்து தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுக்கிடையில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி வந்து உறுதியான, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வந்து இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பேசினது தான், அதில் கலந்து கொள்ளலாமா வேணாமான்றதை வந்து நாங்கள் எங்கள் நிர்வாகிகளோட பேசி பதில் சொல்கிறோம் அப்படின்றத ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியிருந்தார். இப்போ அது வந்து இப்போ திருமாவளவன் கலந்து கொள்கிறார் அப்படின்றது உறுதியாகிருக்கு. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து விஜய் கலந்து கொள்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியுது. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமான அரசியல் மாறுதல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுனாலேயே நாங்கள் வந்து கூட்டணிக்கு போயிடுவோன்றது மாதிரி அர்த்தம் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தையும் வந்து விசிகா சைட்லேருந்து வரத்துக்கு நம்ம பார்க்குறோம்.
இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கு விஜய் வாழ்த்து கூறியதாக இருக்கட்டும், டிசம்பர் 6ஆம் தேதி விசிக தலைவருடன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப அரசியலில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிகளாக பார்க்கப்படுது. இதன் பிறகு நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து விஜயை வந்து எப்படி அணுகுறாங்க அப்படின்றதையும் நம்ம உற்று நோக்கணும். ரெண்டாவது டிசம்பர் 6ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு பிறகு விசிகாவுடைய சைட்லேருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போதைக்கு பார்க்கப்படுது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.